Hello friends, welcome to Mira Mind Voice. Day 37 in Big Boss House. என்னத்தை சொல்கிறதுங்க, இந்த வாரம் ஏதாவது நல்ல டாஸ்க்காக கொடுப்பாங்க, நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். அஃப்கோர்ஸ் இவங்க கொடுத்தது பிக் பாஸ் ஒன்னுடைய கொடுத்த டாஸ்க்லேயே ஒரு ஐகானிக் டாஸ்க்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்கிற ராஜா ராணி டாஸ்க். ராஜா ராணி இல்லை, 2 ராஜ்யங்கள்னு இதை போன சீசன்லேருந்து பண்ணியிருக்காங்க. ஸோ 2 ராஜ்யங்கள் டாஸ்க். ஆனால் அதில் இவங்க என்னென்னலாம் சொதப்பினாங்கன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. இந்த சேனலை தடவையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ. ஆக்சுவலாக இன்றைக்கி காலம்பரை 8 மணிக்கு மார்னிங் சாங்கோட ஆரம்பித்தாங்க. புழுதி பறக்கும் பாரு அப்படின்னுட்டெல்லாம் லிட்ரலாக புழுதி தாங்க பறந்தது இவங்க பண்ணின கூத்தில், வேறு ஒன்றும் நடக்கலிங்க. அடுத்தது குக்கிங்கில் திவாகர் நேத்திக்கே சொல்லிட்டு இருந்தார், ரம்யா சபரிக்கு ஒரு மாதிரி வைக்கிறா, எனக்கு ஒரு மாதிரி வைக்கிறா. அவர் என்னமோ எல்லாருமே சீப்பு, எல்லாருமே பார்ஷியல், எல்லாருமே இது மட்டும்தான் அவருடைய தீம் ஆஃப் பிக் பாஸ் 9 இருக்குது. யாருக்குமே தராதரம் கிடையாது அவர்கிட்ட பேசுகிறதுக்கு. இவங்கெல்லாம் ஒரு ஆள், அப்படி வேற ஒரு உலகத்தில் இருந்துகிட்ருக்கார் அவர். அதனால் ரம்யா ஜோ எதுக்கு கிச்சனுக்குள்ளே வராங்கன்னுட்டு காலம்பரையிலேருந்தே சபரிக்கிட்ட குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கார். சபரி பண்ணின ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, 4 பேர் எக்ஸ்ட்ராவாக வச்சு ஒவ்வொருத்தரையும் ஹெல்ப்பர்னு ஒவ்வொரு இடத்துக்கு போடுவேன் அப்படின்னாரு. அதில் யாருக்கு குக்கிங் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்கள கொண்டு போய் கிச்சனில் போட்டிருக்கலாம். எதுக்கு ரம்யாவை ஹெல்ப்பராக போட்டாங்கன்னு தெரியல. அதில் ரம்யாவுக்கும் இஷ்டம் இல்லை. அது ஒரு பிரச்சனையாக வெடித்து காலம்பரையிலேருந்து புகஞ்சிட்டே இருந்து ரம்யா கனி எல்லாரும் என்கிட்ட கேட்குறாங்கன்னு சொல்ல, ரம்யா ஒத்தொத்தட்டியாக போய் யாரெல்லாம் கேட்டாங்கன்னு கேட்க, அது கடைசியில் திவாகர் மட்டும்தான் கேட்டிருக்காருன்னு அதை ஆராய்ந்து பார்த்து கண்டுபிடிச்சி அந்த ஒரு நாளில் மத்தியானத்துக்குள்ளே திவாகர்கிட்ட சொல்கிறாங்க, யாருக்கு எது கேட்கணும்னாலும் சரி நேரம் எங்கிட்ட கேளுங்க, அது ஏன் கனியாக்காட்ட போய் கேட்கணும் அப்படின்னுட்டு. அடுத்தது சபரி சபரிக்கிட்ட எனக்கு அந்த டாஸ்க், எனக்கு அது பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லைன்னு ஒரு சண்டை. அடுத்தது பார்வதி பார்த்திங்கன்னாக்க, நான் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு டாக்டர். ஆனால் யாருக்கெல்லாம் கிச்சனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது நான் கிச்சனுக்கு போகிறேன். அந்த கிச்சனில் அப்படி என்னங்க இருக்குது? எல்லாரும் நான் கிச்சனில் சமைக்கணும்னு சொல்கிறதுக்கு, இல்லை சமையல் ஏதாவது கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கணும், ஏதாவது பேர் வாங்கணும்னு போகிறாங்களா? ஏன்னா இந்த வீட்டில் எல்லா இடமும் பார்வதி நின்னாலே அந்த இடத்துல தாங்க கேமரா. அவங்க எதுக்கு தனியாக கிச்சனில் போய் நின்று வேற கேமரா ஃபோக்கஸ் வாங்கணும்னு தெரியல. அதுக்காக ஒரு சண்டை வெடிச்சு, அந்த சண்டை பெருசாகி அதுக்கு உள்ள கமருதீனும் விக்கல்ஸுமா பூந்து இந்த வாரம் ஆரம்பித்ததுலேருந்து விக்கல்ஸுக்கும் பார்வதிக்கும் முட்டிக்கொள்வது தான் டாஸ்க் அப்படின்னு கொடுத்துட்டார் போல் இருக்கு பிக் பாஸ். ஸோ அவங்க 2 பேரும் தான் மாற்றி மாற்றி முட்டிக்கிட்டு இருக்காங்க. காரணமே இல்லாமல் உள்ளே புகுவார் கமருதீன். இதை முன்னாடியே ஒரு வாரம் விக்கல்ஸ் சொல்லியிருக்காரு, இவன் ஏன் உள்ளே வரான், அவள் ஒத்தியே 16 பேருக்கும் சேர்த்து பேசுவாளே அப்படின்னுட்டு. இது பார்வதி விக்கல்ஸ் சண்டைக்கு பதிலாக விக்கல்ஸ் கமருதீன் சண்டையாக மாறி, உன்னை நல்லா வளர்த்துருக்காங்க, இவ்வளோதான் உன் பண்பா, வளர்ப்பு சரியில்லைங்கிற மாதிரியெல்லாம் என்ன சொல்கிறது, குழந்தைகள் வளர்ப்பில் PhD பட்டம் வாங்கிய கமருதீன் அவர்களும் பார்வதி அவர்களும் இவரை ஏளனம் செய்ய, மாக் பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னா கம்ப்ளீட் புல்லிங் தான். விக்கல்ஸ் வக்ரம் விக்கல்ஸ்ன்னு சொல்கிறா, விக்ரம்னு சொல்கிறாங்க. யார் இந்த வீட்டில் வக்கரம் பிடிச்ச புத்திக்காரங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். நேத்திக்கு நமக்கே தோணினது, ஐயோ பாவம் இந்த பொண்ணு இப்படி அடி வாங்கி கண்ணெல்லாம் வீங்கி இருக்கே, மேலே மட்டும் இல்லை இப்போ கீழெல்லாம் வீங்கியிருக்கு, இடது கண்ணு தெரியவே இல்லை, அந்த இடத்துல கண் இருந்த மாதிரியே தெரியல, அந்த அளவுக்கு வீங்கி போயிருக்கு. ஐயோ பாவமே, நம்ம அந்த ஒரு செகண்ட் நினைக்க விடாமல் லபன்னு கத்தி எல்லா சண்டையிலையும் முன்னாடி இதில் பின்னாடி சபரிக்கிட்ட வேற சொல்கிறாங்க, சபரி நான் எல்லா இடத்துலையும் டாஸ்க்கை விட்டு கொடுக்காம என் வேலையை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ திவாகர் அண்டு பார்வதி 2 பேருக்குமே தோன்றது என்னென்னா, இந்த வீட்டில் சண்டையை மூட்டணும், அடுத்தவங்கள புள்ளி பண்ணணும், அதுதான் நம்மளுடைய டாஸ்க்கு. அதுக்கு தான் நம்ம சம்பளம் வாங்கிட்டு உள்ளே வந்திருக்கோம். டாஸ்கிலெல்லாம் பண்ண வேண்டாம். ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க் கொடுத்தாங்கன்னா அதில் எங்களால் பண்ண முடியாது. ஆனால் பண்ணுறவங்களுடைய அந்த மொமெண்ட்டை பேச்சால் கெடுத்து குட்டிச்சவராக்கி அவங்கள மென்டலி டவுன் பண்ணி அவங்கள ஒரு வழி பண்ணிட முடியும். அதுக்கு தான் இவங்க இந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்க. இது தாங்க போச்சு மத்தியானம் வரைக்கும், வேறு ஒன்றுமே இல்லை.
இதில் இப்போ புதுசாக ஆட் ஆன் ஆகிருக்கிறது பிரஜீன் சாண்ட்ரா. ஏதோ அவங்க மேலே சரி பெரியவங்க கொஞ்சம் நல்லா பேலன்ஸ்டாக கேம் விளையாடுவாங்கன்னு உள்ளே போயிருக்காங்கன்னு ஒரு சின்ன நம்பிக்கை இருந்தது. ஆனால் பார்வனுடைய சண்டைக்கெல்லாம் இவங்களும் வலுவில் உள்ளே வந்து அதை விளக்க போகிற சபரியவே பேசி நீ சரியாக கேப்டன்ஷிப் பண்ணலைன்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் உருவாக்குற மாதிரி தான் நமக்கு தோன்றுறது. அவங்க மேலே இருந்த மரியாதையும் போயிட்டே இருக்குது. 2 பேரும் எதுக்கு ஜோடியாக உள்ளே வந்தாங்க தெரியல. இந்த நிமிஷம் வரைக்கும் ஜோடியாக தான் விளையாடிட்டு இருக்காங்க. ஒருத்தர் வாயை திறந்தால் இன்னொருத்தர் வாயை திறப்பாங்க. 2 பேரும் ஒரே இடத்துல தான் இருப்பாங்க. சரி புருஷன் பொண்டாட்டி தான், ஆனால் வெளியில் என்ன சொல்லிட்டு வந்தீங்க, நாங்கள் தனித்தனி கண்டஸ்டண்ட்டு இல்லை, நீங்கள் அப்படி விளையாடுறதா இல்லை, அது நல்லா தெரியுது. அடுத்தது பார்த்திங்கன்னாக்க பிக் பாஸ் வந்து கூப்பிட்டு இவர் நம்ம எஃப்ஜே வந்து ஒரு பீட் பாக்ஸிங் பண்ணுறாரு. இனி காலம்பரை பார்த்திங்கன்னா சபரி பின்னாடியே சுற்றிட்டு இருக்காங்க பாரு. அவரை வந்து ஒரு மாதிரி அடிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி அசிங்கமாக இருந்தது. சபரி தள்ளி தள்ளி போனால் கூட கிட்டக்கே போய் ஏய் 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 ஏய்ன்னு ஒரு மாதிரி பண்ணுறாங்க. அவங்களுக்கு வாரத்துலேருந்தே சபரியை வந்து ஏதாவது பண்ணணும்னுட்டு அவர் தப்பிச்சுட்டே இருக்காரு. அந்த அம்மா பக்கத்துலேயே போகிறதில்ல. இதெல்லாம் பார்க்கும்போது பார்வதிக்கு அடிபட்டது தேவைதான்ப்பா அப்படின்னு நம்மளையே சொல்ல வைக்கிற மாதிரி ஒரு ஆட்டத்தை பண்ணுறாங்க. எஃப்ஜே வேறு ஒன்றுமே சொல்ல வரல, நீ ரெஸ்ட் எடு, உனக்கு கண்ணில் அடிபட்டுருக்குன்னு. ஐயோயோ நம்ம ரெஸ்ட் எடுத்தால் நம்மளை காணாமல் போயிட்டான்ட்டு இந்த வாரமே நம்மளை வெளில தூக்கிட்டாங்கன்னா அப்படின்னு அந்த மாதிரி பயம் வந்திருக்கும் போல் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா பிக் பாஸே கூப்பிட்டு ஓகே எஃப்ஜே வந்து அவருடைய பீட் பாக்ஸிங் இல்லை ஆக்சுவலாக அவர் எழுதின சாங்ஸு என்ன தீம்ஸில் வந்து நான் சாங்கெல்லாம் எழுதியிருக்கேன்னுட்டு அது நிறைய ஒன்று பாடினார். ஓகே எல்லாமே இந்த விடலை பருவத்து பசங்கள்லாம் காதலில் தோல்வி, அடுத்தவளை பார்க்குறது, இந்த மாதிரியான சாங்ஸ் தான். இட் வாஸ் நாட் வொர்த் மென்ஷனிங் மச். ஆனால் அவர் பாடினதெல்லாம் நல்லா இருந்தது. ஏதோ ஒரு திறமை இருக்குது, அதை மேலும் மேலும் அவர் வயசு ஏற ஏற நல்ல விதமாக பயன்படுத்துவார்னு நம்பலாம். அடுத்தது பிக் பாஸை கூப்பிட்டு பிபி வீடு வந்து 2 சாம்ராஜ்யம், ஒன்று கானா சாம்ராஜ்யம், இன்னொன்று தர்பீஸ் சாம்ராஜ்யம். கானா சாம்ராஜ்யம் பாட்டுக்காக ஒசந்து மேலே போயிருக்கு. தர்பீஸ் சாம்ராஜ்யம் நாடகம் நடிப்பு போன்றவற்றில் அப்படியே திறமையான நடிப்பு அரக்கனுக்காக கொடுக்கப்பட்டது. ஏன் பிக் பாஸ் தர்பீஸ் நடிக்கிறதே எங்களால் தாங்க முடியலன்னு வெளியில் எல்லோரும் கதறிட்டு இருக்கிற நேரத்தில் நீங்களே அவரை வளர்த்து விடுறீங்க. இதை மட்டும் வளர்த்து விடலீங்க, அடுத்த விஷயம் கேளுங்க. வினோத் ராஜா இங்கே தர்பீஸ் திவாகர் ராஜா, கம்ருதீன் வந்து வினோத்தினுடைய மந்திரி, அடுத்தது திவ்யா வந்து வினோத்தோட கானா சாம்ராஜ்யத்தில் ராஜகுரு, பிரஜீன் தளபதி, விக்ரம் புலவர், ரம்யா வந்து ஆடல் கலைஞர், அடுத்தது வந்து அமித்தும் கெமியும் வேலையாட்கள். இது வந்து கானா சாம்ராஜ்யத்தில். ஸோ வினோத்தையும் கம்ருதீனையும் ராஜா மந்திரின்னு சேர்த்து போட்டார். தர்பீஸ் சாம்ராஜ்யத்துக்கு போனோன்னா ராஜ மாதா கனி ஏங்க. அடுத்தது இளவரசி 1 பாரு, இளவரசி 2 அரோரா, இளவரசி 3 வியானா. உடனே பிக் பாஸே விக்ரமை கூப்பிட்டு சொல்கிறாரு, நான் ஒரு சீக்ரெட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தேன் இல்லையா, அதை இப்போ இந்த ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட்டை நீங்கள் இப்போ சொல்லலாம் எல்லாருக்கும்னுட்டு. அது என்னென்னா தர்பீஸ் ராஜாவினுடைய அக்கா பெண்களாக இந்த 3 பேரும். ஏங்க தர்பீஸ் ராஜாவுக்கு ஒரு அண்ணன் இருக்கக்கூடாதா? அக்கா மட்டும்தான் இருக்கணுமா? அவங்க அக்கா பொண்ணாக மட்டும்தான் இருக்கணுமா? அவங்க 3 பேரும் அம்மா அப்பா இல்லாத காரணத்தினால தர்பீஸ் ராஜா எடுத்து வளர்க்குறாரு. அவங்களுக்கு ராஜா மேலே ஒரு கண்ணு. ஆனால் ராஜமாதாவுடைய அனுமதி இல்லாமல் ராஜாவை பார்க்கக்கூட முடியாது. முடியலிங்க. அடுத்தது தளபதி வந்து சாண்ட்ரா. இது சொன்ன உடனே திவாகர் ஒரு குதிச்சு அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்து திவ்யாவை கூட இங்கே போட்டிருக்கலாமேன்னு அவர் மைண்ட் வாய்ஸு பாரு. பிக் பாஸே சொல்கிறாரு நான் ஃப்ளர்ட் பண்ணணும் இந்த வீட்டில்னு. ஏன் பிக் பாஸ் உங்களுக்கு இந்த வேலை? அடுத்தது தர்பீஸ் சாம்ராஜ்யத்தில் தளபதி சாண்ட்ரா, அந்த பக்கம் பிரஜீன், இந்த பக்கம் சாண்ட்ரா. நீங்கள் என்ன போட்டாலும் சரி 2 தளபதிகளும் கூட்டாக சேர்ந்து நடவடிக்கை எடுப்பாங்களே தவிர ஒருத்தருக்கு முட்டிக்க மாட்டாங்க. சேவகன் சபரி, எஃப்ஜே அண்ட் சுபிக்ஷா வந்து பணியாட்கள் வேலையாட்கள். இந்த மாதிரி ஒரு தீம் ஒன்றத்தை கொடுத்து இதில் வந்து அடுத்த அடிஷ்னல் என்னென்னா கம்ருதீன் அந்த நாட்டினுடைய மந்திரி, இந்த நாட்டு இளவரசி பாருவிடம் காதலில் இருந்தவராம்.
ஆனால் அவர் பார்வின் பார்வை திவாகர் மேலேயே இருந்ததுனால கம்ருவுக்கு காதல்னாலே கசந்து போச்சாம். அவர் கலாச்சாரத்தின் காவலர் பட்டம் வென்றவராம். இதுக்கு இசையா நடிப்பா எது பெரிய இது வறுத்து எடுப்பது, கேலி கிண்டல் செய்கிறது, இதெல்லாம் தான் இவங்களோட வேலை. 2 பேரும் ஒருத்தர் கேலி கிண்டல் செஞ்சுக்கணும், வறுத்து எடுத்துக்கணும். இதில் எந்த சாம்ராஜ்யம் பெருசுன்னு காட்டணும். என்ன பிக் பாஸ் இப்படி ஒரு டாஸ்க்கு. அடுத்தது வியன்னா சொல்கிறாங்க, நான் நடிப்பில் விழுந்தேன்னு சொன்னாங்க பார்த்தியா, அதை தான் என்னால் தாங்க முடியலன்னு. நான் எப்பயாவது ஏதாவது இந்த மாதிரி சொல்லியிருப்பேன் நான். நீ தான் அவர் கூட நின்று ரீல்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கியே, அதனால் சொல்லியிருப்பாங்கன்னு சுபிக்ஷா சொல்கிறாங்க. அடுத்தது எல்லாரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் கூப்பிட்டு அனௌன்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. கிரீடம் ஒன்று கொடுத்ததை இவர் போய் கானா வினோத் போய் வேற ஒரு பெருசாக ஒரு கிரீடம் இருக்குது, அதை எடுத்து போட்டுக்க. அங்கேருந்து சபரி அண்ணன் அது செட் ப்ராப்பர்ட்டி, அதை எடுக்கக்கூடாதுன்னு ஏதோ சொல்ல வர. அமித், என்னப்பா எது பண்ணாலும் போலீஸ் மாதிரி குறுக்க வந்துடுறியேப்பா. அதுதாங்க இந்த வாரம் அவரோட வேலை. அவர் கேப்டன். அவர் வரலைன்னா நீங்கள் எல்லோரும் என்ன சொல்லுவீங்க? தலை தன்னோட வேலையை பண்ணலம்பீங்க. பிக் பாஸே கூப்பிட்டு கிரீடத்தை மாற்றி எடுத்துக்கிட்டீங்க, பரவாயில்ல, ஆனால் அதை பத்திரமா பாதுகாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி விட்டுடுறாரு. உடனே அரசர்கள் இருவரையும் பல்லக்கில் ஏற்றி அரோரா ஒரு சின்ன காமெடி பண்ணுறாங்க. உடனே எஃப்ஜேவை பார்த்து என் காதலா அப்படின்னு கூப்பிட விக்ரம் கேட்குறாரு, இப்படி ஒரு ட்ராக்கு போயிட்டுருக்கா, எனக்கு தெரியாதே, இங்கே ஒரு ட்ராக்கு அங்கே ஒரு ட்ராக்குன்னு ஏதோ கிண்டல் பண்ணுறாரு. உடனே அதை சும்மா அப்படியே இட்டு கட்டுற மாதிரி அரோரா நான் உங்களையும் காதலான்னு கூப்பிடுவேன்னு சொல்ல விக்ரம், என் பொண்டாட்டி செருப்பு எடுத்துகிட்டு வந்துடுவோம், வேணாம்மா என்கிட்ட வராதன்னுட்டு ஓடிட்டார். இது ஒரு மாதிரி போயிட்டுருக்கு ஃபன்னாக. கானா டீமில் எல்லாரும் என்ன பண்ணலாம், எப்படி பாட்டு பாடலாம், ஆல்ரெடி தே ஹவ் ஸ்டார்டட் பிளானிங். இந்த டீமில் தான் இவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்களே, அதுவும் இருக்கிறது 5-6 லேடிஸு. ஸோ இவங்க தயாராகிறதுலையே பயங்கரமாக டைம் எடுத்துகிட்ருக்காங்க. திவாகரை பல்லக்கில் வச்சு முன்னாடி எஃப்ஜேவும் பின்னாடி சபரியுமா தூக்கிட்டு உட்காத்தி வைக்கிறாங்க. அதுக்கு பிக் பாஸே கொடுத்த ஒரு சோத்துக்கு ராஜா இதுன்னு ஒரு மாதிரி ஒரு கேவலமாக அவங்கள மட்டம் தட்டுற மாதிரியான ஒரு அடைமொழிகள் அதெல்லாம் சொல்லி கொண்டு உட்காத்தி வைக்கிறாங்க. வேற கானாவை அமித்தும் விக்ரமமாக தூக்கிட்டு வராங்க. அவங்க எடுத்துகிட்டு வரும்போது ஒரு நல்ல பாட்டு பாடி ரம்யா ஜோவும் கெமியுமா ஃப்ரண்ட்டில் டான்ஸ் ஆடி அது பார்க்க ஒரு மாதிரி ஃபன்னாக இருந்தது. அவரையும் கொண்டு உட்காத்தி வைக்க யாருக்குமே எதுவுமே பண்ண தெரியலைங்க. பிக் பாஸ் சொல்லிட்டாரு, ஒத்தொத்தராக அவங்கள யாருன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு ஒரு புனைப்பெயர் வச்சுக்கோங்க. அது யாரையும் ரெப்ரசன்ட் பண்ணுறதா இருக்கக்கூடாது, நீங்களாக வச்சுட்ட புனைப்பெயராக இருக்கணும். அதை சொல்லி எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த ராஜ்யத்தினுடைய பெருமையை ராஜா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 1 ஹவரில் மேபி நமக்கு அவங்க பண்ணின கேலி கிண்டலில் காமிக்க முடியலன்னு கதறி அதை நமக்கு காமிக்கலையா? பிகாஸ் 24/7 பார்க்கவே முடியலைங்க. வெறும் சத்தம் மட்டும்தான் இருந்தது. அந்த 1வது வாரம் 2வது வாரம் இருந்த ஒரு சவுண்டு இது இப்போ திரும்ப இந்த வாரம் ரீச் பண்ணிட்டாங்க. வந்த வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட்லேயும் திவ்யாவும் அமித்தும் அடங்கிட்டாங்க. பிரஜினும் சாண்ட்ராவும் பாரூர் லெவலுக்கு டெசிபல் ஏற்றி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான். அடுத்தது திவாகர் பார்த்தா தற்பெருமை பேச ஒரு குரல் எடுத்து அதை சரியாக சொல்ல முடியாமல் அதை போட்டு சொதப்பி அதை போட்டு நாரடித்து பீஸாக்கி அவர் சொல்ல வர அவரோட கிரீடம் கீழே விழுந்து தலையில் வச்சுருந்த அந்த டோப்பா முடி விழுந்து அவர் விழுந்து எல்லாரும் அவரை கை கொடுத்து தூக்கி முடியலைங்க. கானா ராஜ்யம் அவங்க ஒரு பாட்டு பாடுறாங்க, திவாகரை கிண்டல் பண்ணி. உண்மையிலே நல்லா எழுதியிருந்தார் கானா இவர் வினோத். சாண்ட்ரா பார்த்தீங்கன்னா இந்த தளபதிகிட்ட பேசிட்டு போகிறாங்க ஏதோ குசுன்னு. பிக் பாஸனுடைய மெயின் ரூலு குசுன்னு பேசக்கூடாது, எழுதி காமிக்கக்கூடாது. இதை மட்டும்தான் பண்ணுறாங்க திவ்யா, சாண்ட்ரா அண்டு பிரஜின். அவங்க 2 பேரும் பேசுகிறது வெளியில் யாருக்கும் காதுலேயே கேட்கக்கூடாது, பிக் பாஸுமே கேட்டுறக்கூடாதுன்னு ஒரு பெரிய ஒரு முடிவில் இருக்காங்க. அதே மாதிரி இப்போ சாண்ட்ராவுக்கு கிச்சன் போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவங்க சொல்லவே சொல்லிட்டாங்க, எங்கள் வீட்டிலே ஒரு கிச்சன் இருக்கே, இங்கே கிச்சனில் நிற்கணும்னா நான் எதுக்கு பிக் பாஸ் வீட்டுக்கு வந்தேன்? நீங்கள் வேறு என்ன பண்ணுறதுக்கு பிக் பாஸ் வீட்டுக்கு வந்தீங்க? பிக் பாஸ் வீட்டில் வாழறதுக்கு தானே வந்திருக்கீங்க. ஒரு வீட்டில் வாழணும்னா
அந்த வீட்டினுடைய கிச்சன்லேருந்து ஆரம்பித்து வெளியில் கார்டன் ஏரியா வரைக்கும் உங்களோடது தான். அத்தனையும் பராமரிக்கிறது, அதுக்கான வேலைகள் செய்வது தான் உங்கள் வேலை. அது ஆனால் நான் கிச்சனுக்கு போகமாட்டேன்னு சாண்ட்ரா வந்து பிரஜினோடைய ட்ரெஸ் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருந்தது நம்மளால் நிறைய இடங்களில் பார்க்க முடிஞ்சுது. அடுத்தது கானா வந்து பிக் பாஸே வேறு வழி இல்லாமல் இவங்க நடிப்பு எப்படி இருந்ததுன்னு எல்லோரும் கேட்க இவங்க எல்லாம் அப்படியே வாந்தி எடுக்கிற மாதிரியான ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ண, திவாகர் ஆக்ட் பண்ண, கானா வந்து போட்டி வாங்க ஒரு கை பார்த்துடலான்னு சொல்ல, கானா டீமோட சத்தம் லாங்குவேஜ் பிக் பாஸே இறங்கி வந்து என்ன பண்ணிட்டாரு, டேய் நீங்கள் பண்ணுறதெல்லாம் தாங்க முடியல வெயிட் பண்ணுங்கன்னுட்டு சிட்டு அனுப்பிச்சிட்டாரு. அந்த கிளாஸ் பவுலில் சிட்டு அனுப்பிச்சு அதில் வர்றதை நீங்கள் நடித்து காமிக்கணும். திவாகர் டீமில் நடித்து காமிக்கணுமா, கானா டீமில் அது போல் சத்தம் எழுப்பி காமிக்கணுமா? எப்படிங்க சத்தம் எழுப்ப முடியும்? நீங்கள் காக்கான்னு பண்ணியிருந்தீங்கன்னா காக்கான்னு சத்தம் எழுப்பலாம், இவங்க காக்கான்னு சொல்லுவாங்க. விசிறிகள்லாம் எப்படிங்க சத்தம் எழுப்புவாங்க? இது ரொம்ப அன்ஃபேராக தான் தோணினுது. ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இவங்க எதையோ ஒன்றுத்தை பண்ணி கானா டீம் 7 பாயிண்ட் எடுத்துட்டாங்க, வேற திவாகர் டீம் 8 பாயிண்ட் எடுத்து வின் பண்ணிட்டாங்க. அப்படின்ன உடனே விக்ரம் மொழி எழுப்பிண்டே இருக்க, வெறும் ஓசை தான், நீங்கள் வேறு எதுவும் பண்ணக்கூடாதுன்னு மேலேருந்து பிக் பாஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் வேறு கொடுக்குறாரு. நான் உங்களையே தான் கவனித்து கொண்டிருக்கிறேன், அதாவது கொஞ்சம் விட்டிங்கன்னா நான் இறங்கி வந்து இந்த கேமை நானே சேர்ந்து ஆடி விடுவேன் அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது பாரு வந்து பயங்கரமாக விக்ரமை கிண்டல் செஞ்சு பேசிகிட்டே இருக்காங்க. அது எப்போ சண்டையில் முடிய போகிறதுன்னு தெரியல. சபரி சொல்கிறாரு கைஸ் ப்ளீஸ் அப்படின்னு. சபரி வந்து எப்போ சேவகனாக இருக்கார், எப்போ கேப்டனாக மாறி பேசுகிறாரு, அவருக்கே ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. நாம் ஏற்கனவே ஒன்றும் பண்ணலைங்கிறதுனால தான் ஒரு 5 நிமிஷம் கூட காட்டுறதுக்கு ஏதாவது கிளிப்பிங் இருக்குமாங்கிறதுக்காக நமக்காக ஒரு டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல, நம்ம அந்தளவுக்கு கேவலமாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த டாஸ்கையாவது அமைதியாக பொறுமையாக பண்ணலாம். அவங்க பண்ணும்போது நம்ம யாரும் பேசக்கூடாது, எல்லாரும் அமைதி காத்து இந்த டாஸ்க்கை முடிப்போன்னு சொல்ல, இந்த டாஸ்க்லேயும் கானா வினோத்துக்கு ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. அவர் வந்து இல்லை எங்களுக்கு இன்னொரு வாய்ப்புன்னு கேட்க உடனே இப்போ இவர் சபரி சொல்கிறாரு, முடிஞ்சிருச்சுங்கிறதுனால தானே பிக் பாஸே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, கானா டீம் நல்லா ட்ரை பண்ணீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டாரு, வாழ்த்துக்கள்லாம் சொன்னார் ஆனாலும் அப்படின்னு கானா இழுக்க பிக் பாஸ் பார்த்தாரு, முடிஞ்சு போச்சு, இந்த அரசவை தற்காலிகமாக ஒத்தி வைக்கப்படுகிறது, நாளை மீண்டும் தொடரும், அவ்வளோதான். இதில் இந்த வாரம் பாரு விக்ரம் மோதல். ஸோ இதை வச்சு கண்டன் தேட பார்ப்பாங்க. ராஜ்யங்களாக பிரிந்த வீடு. அடுத்தது அரசவை வந்து அமைதியாக தொடருமா? அது எப்படிங்க அமைதியாக தொடரும்? 2 பேரும் கேலி கிண்டல் தான் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டீங்க. ஸோ ஆப்வியஸ்லி 2 பேரும் முட்டிப்பாங்க. என்ன நடக்குது? இந்த டாஸ்கை இன்னும் எவ்வளோ கொலை பண்ணி எவ்வளோ கொதறி என்ன பண்ணுறாங்கன்னு நாளைக்கு பார்க்கலாம். இதுவும் இவங்க பண்ணுற அட்டகாசம் தாங்காமல் சீக்கிரமே முடிச்சிருவாங்களா, இல்லை பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா? நாளை எபிசோடில் பார்க்கலாம் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.